பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் மூலம் மகளிர் குழுக்களுக்கு மகத்தான உதவிகள். கடனை திருப்பி செலுத்தினால் உடனடியாக 2 மடங்கு தொகையை தர உத்தரவு. கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள வீடுகளை சேர்ந்த அனைத்து பெண்களையும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினராக இணைக்கும் இலக்கை மத்திய அரசு கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் திரு நரேந்திர மோடி அரசின் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா எனப்படும் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் மூலம் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்களை சேர்ந்தவர்கள் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மகளிர் குழுவினர் தங்கள் வீடுகளையே தொழிற்கூடங்களாக மாற்றி வருகின்றனர். உணவு பதப்படுத்துதல், உணவுப் பொருட்கள் தயாரித்தல், கால்நடை வளர்ப்பு, தையல், சிறிய வணிகம், மாடித்தோட்டம், பூ சாகுபடி போன்றவற்றுக்காக 10 முதல் 20 பெண்கள் வரை உறுப்பினர்களாக கொண்ட சுய உதவிக் குழுவினருக்கு நுண்கடன்கள் வழங்கப்படுகின்றன என்று வங்கி அதிகாரிகள் கூறினர். குறிப்பாக மகளிர் குழுக்களுக்கு வட்டி விகிதம் சராசரியாக 12% உள்ளது. கடனை திருப்பி செலுத்தினால் உடனடியாக 2 மடங்கு தொகையை கடன் பெற முடியும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். வரும் 2022 மார்ச்சுக்குள் வறுமை கோட்டிற்கு கீழ் கண்டறியப்படும் வீடுகளில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு பெண் சுய உதவிக் குழுவில் இணைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. ஓராண்டை நிறைவு செய்துள்ள சுய உதவிக் குழுக்களுக்கு 5000 ரூபாய் மூலதன மானியம் அல்லது வட்டித் தொகையை அரசே செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்துதல் போன்றவை சுய உதவிக் குழுக்கள் சிறக்க உதவுகிறது. குறிப்பாக கிராம பொருளாதாரம் 2 மடங்காக உயர்த்துவதற்கான முயற்சியாக இது இருக்கும். ஊரடங்கின் போது திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த மகளிர் குழுவினர் முகக் கவசம் தயாரித்தல், கையுறை உற்பத்தி போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொண்டனர். ஊரடங்கு காலத்தில் இவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன.